ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் சட்னி செய்யக்கூடிய அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில சமயம் நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சட்னிங்க வந்து வைப்பாங்க. சில சட்னிங்க வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான சட்னி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சட்னி. இந்த புதினா சட்னியவே எப்படி ரொம்ப சுவையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த புதினா சட்னி செய்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பிறகு 5-6 வரமிளகாயை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து வரமிளகாய் எப்படி காரம் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிறகு இதை வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தூளாக நறுக்கியிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸு தக்காளி, நல்ல புளிப்பான தக்காளி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து புளிப்பான தக்காளி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் புளியை கூட இதில் சேர்த்து தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதக்கின பிறகு ஒரு அரை கப்புக்கு புதினா இலையை வந்து நான் கழுவி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இலையை சேர்த்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கினாலே இலை வந்து நல்லா வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்ச பிறகு நல்லா ஆறட்டும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நாம் ஒரு 2 டீஸ்பூனுக்கு துருவிய தேங்காயை வந்து சேர்த்துக்கலாம். பிறகு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 அல்லது 2 சிட்டிகை மஞ்சள் தூளியும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை சேர்த்துருக்கேன். பாருங்கள், எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3/4 கப்புக்கு தண்ணி ஊற்றி இது நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, திக்னஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்பை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். தாளிப்பை செய்கிறதுக்காக அதே கடாயிலேயே 2 டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வந்து இதை கூட சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். பிறகு கை நிறைய கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் லைட்டாக வறுத்த பிறகு நாம் கொஞ்சமாக பெருங்காத்தூளையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கிட்டு நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 1 அல்லது 2 வரமிளகாயும் இதில் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். நான் வந்து சேர்க்காம தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தாளிப்பை வந்து நாம் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற சட்னி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பை சேர்த்து ஒரு கலக்கியதும் நம்மளுடைய சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எது கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பவும் போல் நம்ம தக்காளி சட்னி, வெங்காய சட்னின்னு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புதினா சட்னியை வித்தியாசமாக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த புதினா சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.